இந்த வீடியோல நம்ம வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா முந்தைய ஆண்டுகள்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மார்ச் 2024 3 மார்க்ல கேட்ட, அதாவது 6வது பாடத்துல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன். இது வந்து ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் வந்து எதுல உள்ளது அப்படின்னா புக் பேக் 18th கொஸ்டின். இது என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அலுமினியம் உலோகத்துடைய படிகம் வந்து என்னது அப்படின்னா சிசிபி, நெருங்கி பொதிந்த அமைப்பு. அது படிகம் ஆகுது. அதனுடைய ஆரத்தோடைய மதிப்பு 125 பிகோமீட்டர் அப்படிங்கறது கேள்வியிலே கொடுத்திருக்கிறாங்க. என்னதை கேட்டிருக்காங்க அப்படின்னா விளிம்பு நீளத்தை கேட்டிருக்காங்க. அதாவது ரேடியஸ் வந்து 125 பிகோமீட்டர்ங்கிறது ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. எட்ஜ் லென்த் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இதை எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்து நெருங்கி பொதிந்த அமைப்பு அப்படிங்கிறப்போ அப்ப ஆரத்துக்கும் விளிம்பு நீளத்துக்கும் உள்ள தொடர்பு என்னது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆரம் சிசிபி அப்படிங்கிறது கியூபிக் க்ளோஸ்ட் பேக்கிங் உடைய ரிலேஷன், தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் எட்ஜ் லென்த். அதுக்கு உண்டான ரிலேஷன் என்னது அப்படின்னா நம்மளுக்கு புக்லயே இருக்குது. 4r is equal to √2a. இதை சம்டைம்ஸ் ஒன் வேர்ட்ல கூட கேட்கலாம். எட்ஜ் லென்த்தோடைய ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம எஃப்சிசி தான், அதாவது நெருங்கி பொதிந்த அமைப்பு அப்படிங்கிறது எஃப்சிசி உடைய அமைப்பை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதனுடைய ஃபார்முலா 4r is equal to √2 into a. ஸோ அப்போ அதையே டைரக்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4r is equal to √2a. நம்மளுக்கு இங்க கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா a தான் கேட்டிருக்காங்க. ஸோ we can rearrange as 4r divided by √2. ஸோ இதை என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 into ரேடியஸ் உடைய மதிப்பு என்னது கொடுத்துருக்காங்க 125 வகுத்தல் √2. ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும்னா 2√2 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ 2√2 அப்படிங்கிறது √2ஐயும் 4ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2√2ங்கிறது கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 250 √2. ஸோ இதை 250 into √2 உடைய மதிப்பு என்னது அப்படின்னா 1.414, which is equal to 353.3 பிகோமீட்டர். ஸோ இதை ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ங்கிறதுனால நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த அடிப்படையிலேயே 2-3 ப்ராப்ளம் நம்ம புக் பேக்ல இருக்குது. ஸோ அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதை 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல மாணவர்கள், அதாவது நல்லா படிக்கிற மாணவர்களே நம்மளுக்கு என்னதுல தப்பு விடுறாங்க அப்படின்னா 353.3 பிகோமீட்டர் அப்படிங்கிறப்போ இல்ல வெறுமன அந்த ஆரத்தோடைய மதிப்பை மட்டும் போட்டுட்டு இந்த அழகை மென்ஷன் பண்ணாம விட்டுடுறாங்க. அப்ப அந்த அழகை மென்ஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கீழே ½ + ½ தான் மார்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஸ்டிடியூஷன் இருக்குது பாருங்க. ஒன்னு யூ மஸ்ட் மென்ஷன் த ஃபார்முலா ஐதர் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி காமிக்கணும். இதுக்கு ஆன்சர் கீழே கண்டிப்பா மார்க் இருக்குது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்டம் போடுறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா படிக்கிற பிள்ளைகள் இதை கண்டிப்பா என்ன மாதிரி நான் ஸ்டெப் எழுதி இருக்கணும் அது அவ்வளத்தையுமே கண்டிப்பா நீங்க என்னது பேப்பர்ல எழுதி காமிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 7ல ஆக்சுவலா புக் பேக்லயே இந்த மாதிரி இந்த ஹாஃப் லைஃப் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இதை எப்படி எளிய முறையில நம்ம வந்து இந்த இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். இதுல ஆக்சுவலா கேள்வி எண் 22, 23 கிட்டத்தட்ட என்னது சேம் மாடல் தான், ஆனா நம்பர்ஸை மட்டும்தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. 75% ஒரு வினையானது 75% முடிகிறதுக்கு 60 நிமிடங்கள் ஆகுது. அப்போ 50%, அதாவது அரைவாழ்வு காலம், ஹாஃப் லைஃப் வந்து எவ்வளவு காலத்துல முடியும் அப்படிங்கிறது தான் கேட்கிறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலா இது 75% அப்படிங்கிறப்போ இது என்னது 100ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ 75% கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 75% முடியுது அப்படின்னா அப்ப எப்படி? அப்ப இதனுடைய ஹாஃப் லைஃப் என்னது இருக்கு? டி ஹாஃப் வந்து என்னவா இருக்கும்? 50% மாறுது. அடுத்த ஒரு டி ஹாஃப் என்னதான் மாறுது அப்படின்னா 25% மாறுது. ஸோ அப்போ எத்தனை டி ஹாஃப் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு 60 மினிட்ஸ் கிடைக்குது. 2 டி ஹாஃப் சேர்ந்தது அப்படின்னா என்னது 60 மினிட்ஸ் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னது அப்படின்னா ஹாஃப் லைஃப் எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா டி ஹாஃப் 60 divided by 2 30 மினிட்ஸ். இந்த மாதிரி ஹாஃப் லைஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ல ரொம்ப ஈஸியா நீங்க எளிய முறையில கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 23வது கணக்குல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு வினைப்படு பொருள் வந்து 1 கிராம்ல அரைவாழ்வு காலத்துக்கு குறையிறதுக்கு 140 நாட்கள் ஆயிருக்குதான். அதாவது 50% கம்மியாகிறதுக்கு
140 நாட்கள் ஆயிருக்கு. அப்ப 560 நாட்கள்ல அந்த இருக்கக்கூடிய அந்த வினைப்படு பொருள் எவ்வளவு மிச்சம் இருக்குது அப்படிங்கறத கேக்குறாங்க. சோ அப்ப அதாவது 1 கிராம்ல இருந்து ஆரம்பிக்கிறது எப்படின்னா 1/2 இதுக்கு ஹாஃபா கம்மியாகணும் அப்படின்னா 1/2 மாறுது. இது வந்து 140 டேஸா மாறுது. தட் இஸ் டி ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது எத்தனை அந்த 560 டேஸ் வர்றதுக்கு எத்தனை நம்மளுக்கு எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் மீதி இருக்கும் அப்படிங்கறத கேட்குறாங்க. ஸோ அப்போ 140 560 இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு எத்தனை வரும் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ இது 4 டைம்ஸ் ரெடியூஸ்ட் ஆகிறதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 1/4. இது 1 டைம் ரெடியூஸ்ட் ஆகி 1/2. ஸோ அடுத்த டி ஹாஃப் 1/2ல இருந்து 1/4 மாறுது. ஸோ அடுத்த டி ஹாஃப் 1/8 மாறுது. ஸோ அடுத்த டி ஹாஃப் 1/16 மாறுது. ஸோ அப்போ 560 டேஸையும் 140ஐயும் நம்ம வந்து என்னது டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா 4ங்கிறது கிடைக்கும். அப்போ 4 டி ஹாஃப் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது 560 டேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இதனுடைய சப்ஸ்டன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கக்கூடியது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1ல இருந்து 1/16 கிராம் நம்மளுக்கு ரெடியூஸ்ட் ஆயிருக்கும். 560 டேஸா மாறி இருக்கு. ஸோ இதான் ஆன்சர். புரியுதா? ஸோ அதாவது 140 நாட்களை 560 நாட்களால முதல்ல வகுத்துட்டோம்னா 4 தடவை. அப்ப அந்த 4 தடவை டி ஹாஃபா மாறுறதுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய முக்கிய கான்செப்ட். ஸோ அப்ப இது ரெண்டுமே என்னது அப்படின்னா டி ஹாஃப் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எளிய முறையில நீங்க ஈஸியா படிச்சிடலாம் இந்த மெத்தட்ல. இதை வந்து நிறைய தடவை 1 வேர்ட்ல கேட்டிருக்காங்க. நம்பரை மாத்தி கொடுத்து கிரியேட்டிவா கேட்டிருந்தா கூட நீங்க இந்த மெத்தட்ல ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த கணக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடம் 9ல புக் பேக்ல இருக்கக்கூடிய கடைசி கணக்கு, அதாவது 27வது கணக்கு. இந்த கணக்குல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அலுமினியம் சல்பேட்டினுடைய மின்பகுளியினுடைய அளவிலா நீர்த்தல்ல இருக்கும் போது அதனுடைய மோலார் கடத்து திறனும் சமான கடத்து திறனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அலுமினியம் சல்பேட்டோட எலக்ட்ரோலைட்ல மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டெலியூஷன் அண்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டெலியூஷன்ல ரெண்டும் வந்து என்னது இருக்கும் போது என்ன மாதிரியான மதிப்புகள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல என்னென்ன ப்ராப்ளம்ல என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அலுமினியம் அதாவது Al3+ அயனியோடைய மோலார் கடத்துத்திறன், அதாவது கடத்துத்திறனுடைய மதிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 189 கொடுத்துருக்காங்க. சல்பேட் அயனியோடைய கடத்துத்திறனுடைய மதிப்பு 160 மோஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது அப்படின்னா மோலார் கடத்துத்திறனும் சமான கடத்துத்திறனும், அதாவது மோலார் கண்டக்டன்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இதை எப்படி பார்க்க போறோம்? இது ஒரு முக்கியமான கணக்கு தான், அதனாலதான் இதை இந்த கணக்கு எடுத்து நான் செலக்டிவா எடுத்து டிஸ்கஸ் பண்றேன். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறப்போ லாம்டா m0 அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். அலுமினியம் சல்பேட்டோடைய ஃபார்முலா Al2SO4 thrice. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அலுமினியம் எப்படி இருக்குது, எத்தனை இருக்குது அப்படிங்கிறது பாருங்க, சல்பேட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ அலுமினியம் வந்து 2 அலுமினியம் இருக்குது, சல்பேட் வந்து 3 சல்பேட் இருக்குது. அப்போ 2 into lambda m0 of Al3+ plus 3 into lambda m0 SO4 2-. ஸோ இதான் அந்த இதனுடைய ஃபார்முலா. இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பாருங்க. 2 into lambda m0 உடைய Al3+ உடைய மதிப்பு வந்து இங்க கொடுத்துருக்காங்க 189 பிளஸ் lambda m0 உடைய சல்பேட் உடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 160. 3 into 160. இதனுடைய பெருக்கு தொகை என்ன வருதுன்னு பாருங்க. 2 into 189 378. 3 into 160 என்னது அப்படின்னா 480. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 858 மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். இங்க கொடுத்திருக்கிற டேட்டால அவன் கொடுத்திருக்கிற அலகு வந்து என்னது இருக்கும் அப்படின்னா அவன் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற மதிப்பு 189 மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் ஈக்குவலன், அதாவது சமானம் அப்படின்னு தான் கொடுத்திருப்பான். நம்ம இங்க கண்டுபிடிக்க போறது மோலார் கடத்து திறன்கிறதுனால இதை என்னவா மாத்திக்கிறணும்,
பெர்மோலா மாத்திக்கிறணும். சோ இது வந்து எனது அலகு, அதுக்கு வந்து தனியா அரை மார்க் வந்து எனது ஆன்சர் கீழே இருக்கும். அதை ஒழுங்கா கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. 858 மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல் அப்படிங்கிறது இருக்கும். சோ இப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், அதாவது சமான கடத்துத்திறன், அதை எப்படி பண்றது? இங்க மோலார் கடத்துத்திறனுக்கு லாம்டா m0 வச்சிருக்கிற மாதிரி இங்க EQ வச்சுக்கணும். Al2 SO4 thrice. ஸோ இது எப்படி அப்படின்னா, எப்பவுமே இதனுடைய இணைதிறனை வந்து, அதாவது வேலன்சியை நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் அந்த ஃபார்முலாவை எழுதுறோம். இங்க டைரக்டா 2 இன்ட்டு அலுமினியம் 3 இன்ட்டு சல்ஃபேட் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். இதை வந்து அதனுடைய தலைகீழியா தான் எடுத்துக்கிற போறோம். சல்ஃபேட் இங்க எத்தனை இருக்குது அப்படின்னா 1/3, அதை அலுமினியம்க்கு கொண்டு வந்துக்கிறணும். லாம்டா EQ நாட் Al3 பிளஸ் இதனுடைய அலுமினியம் எத்தனை இருக்கு, 2 இருக்கிறதுனால அதை நீங்க சல்ஃபேட்டுக்கு வச்சு தலைகீழியா எழுதணும் ரெசிப்ரோக்கல்ல. SO4 2-. அப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து என்னது சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா என்ன வருது? அலுமினியம்க்கு எத்தனை 189 பிளஸ் 1/2 இன்ட்டு சல்ஃபேட்டுக்கு எத்தனை இருக்குதுன்னு பாருங்க 160. இது ரெண்டையும் நம்ம அடி கொடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 6380. 63 பிளஸ் 80 எத்தனை வருதுன்னு பாருங்க 143 மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் ஈக்குவலன்ட். ஸோ இங்க யூனிட் எப்படி எழுதுறோம்னு பாருங்க, மோல் பெர் மோல்னு எழுதிடணும். இங்க சமான கடத்துத்திறன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்ங்கிறதுனால பெர் ஈக்குவலன்ட், தமிழ் மீடியம் புக்ல சமானம் பவர் -1 அப்படின்னு இருக்கும். ஸோ யூனிட்டை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சப்ஸ்டியூஷன் அதையுமே கரெக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப எளிய ப்ராப்ளம் தான், ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம். கண்டிப்பா 3 மார்க் கணக்குல இதை வந்து எனது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை எடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து கணக்கீடுகள் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ ஜஸ்ட் மூவ் பண்ணி நம்ம வந்து என்ன போகலாம் அப்படின்னா, கரிம வேதியியல்ல இது எல்லா தடவையுமே வினாத்தாட்கள்ல இடம்பெற்றிருக்கும். கண்டிப்பா ஏபிசியை கண்டறிக, ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஏ பி அண்ட் சி அப்படின்னு கொடுத்து ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்து அதுல ஏ என்னது, பி என்னது, சி என்னது, இந்த மாதிரியான கணக்கு வந்து பெரும்பாலான கேள்விகள் வந்து 12ஆம் பாடத்திலையும் 13ஆம் பாடத்துல இருந்து தான் மேக்சிமம் வந்திருக்கு. 11வது பாடத்துல 2 மார்க் 3 மார்க், 11வது பாடத்துல இருந்து மேக்சிமம் 2 மார்க் கம்பல்சரி ஒரு 2-3 வருஷங்கள்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இது வந்து ஜூன் 2023 இதே செட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து வரக்கூடிய, அதாவது மார்ச் 2025 வரை கூட கேட்டிருக்கிறாங்க. அதனால பொதுவான ஈக்குவேஷன் எடுத்து நான் ஜூன் 2023 சப்ளிமெண்டரியில கேட்ட ஒரு கேள்வி எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க, C6H5NO2 அப்படிங்கிறது தான் ஒரு வினைப்படு பொருள், அதாவது ரியாக்டன்ட் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல இருந்து சக்சசிவா நீங்க ஏ என்னது, பி என்னது, சி என்னது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல என்னது கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, டின் வித் HCl அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நைட்ரோ பென்சீன்ல டின் வித் HCl அப்படிங்கிறது நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் வே உங்களுக்கு முதல்ல சொல்லி தரேன். ஸோ இதுல வந்து நீங்க என்ன குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, NO2 டின் வித் HCl, Fe with HCl, இது என்னவா மாறும் அப்படின்னா NH2 மாறும். அதே மாதிரி NH2 என்னவா மாறுது அப்படின்னா NaNO2 HCl. இது என்ன வினை, இது என்ன பெயர் வினைன்னு சொல்லுவோம் நம்ம. இதை NH2 வந்து NaNO2 HCl போட்டோம்னா அது என்ன வினை அப்படின்னா அந்த வினைக்கு பெயர் டையசோ ஆக்கல். அப்ப கிடைக்கக்கூடிய வினைப்படு பொருள், அதாவது இந்த தொகுதி என்னவா மாறுது, NH2 உடைய தொகுதி என்னவா மாறுது அப்படின்னா N2Cl மாறுது, அதாவது டையசோனியம் குளோரைடா மாறுது. இப்ப இந்த டையசோனியம் குளோரைட்ல நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்னது CuCl2 CuCN இல்லைன்னா என்ன இது போட்டிருந்தாலுமே Cu2Br2 ஆசிரியர் உங்களுக்கு அடிக்கடி இதை படிக்க வச்சிருப்பாங்க 13வது பாடத்துல. சான் மேயர் வினை, கேட்டர்மேன் வினை, இது எல்லாத்தையுமே கண்டிப்பா உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த N2Cl வந்து CuCNO இல்லைன்னா CuClO எது போட்டாலுமே என்னவா மாறும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தொகுதி, அந்த காப்பர் வந்து வினைவேக மாற்றியாக ஆக்ட் ஆகும். அதாவது இந்த N2 வெளியே போய் உங்களுக்கு இந்த என்ன தொகுதி இருக்கோ அதுவா எனது பதிலீடு ஆயிரும், CNA மாறிடும். ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு இந்த 3 ஸ்டெப்பை நீங்க இங்க வந்து பார்த்துட்டாலே இதுக்கு ஆன்சர் ஈஸியா நீங்க எழுதிடலாம். ஓகேவா? சோ இப்போ NO2 இருக்குது, இதுல என்ன தொகுதி இருந்தாலும் நீங்க இதை வந்து எனது பாதர் பண்ணவே வேண்டாம். அதை வந்து எனது இக்னோர் பண்ணிட்டு NO2 என்னவா மாறுது அப்படின்னா டின் HCl போட்டோம் அப்படின்னா என்னவா மாறும், NH2 மாறும். சோ அப்ப அந்த தொகுதியை எழுதிட்டு C6H5NH2 A என்னது அப்படின்னா C6H5NH2 அப்படிங்கிறது. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா அனிலின்.
ஸோ இந்த NH2 வந்து என்னவா மாறி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். NaNO2 HCl மாறும்போது இது என்னவா மாறுது? C6H5 N2Cl மாறுது. அதாவது பென்சீன் டயசோனியம் குளோரைடாக மாறுது. இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடும் இந்த C6H5OH இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபீனால். இது வந்து ரெண்டுமே இது ஒரு முக்கியமான ஒரு பெயர் வினை. என்ன வினை அப்படின்னா இணைப்பு வினை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 11வது பாடத்துல இருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். 13வது பாடத்திலையும் கூட அது என்னது இம்பார்ட்டண்டா இருக்குது. பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து ஃபீனாலுடன் வினை புரியும் போது ஒரு டை உருவாகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இது இந்த பென்சீனுடைய ரிங்கு. இந்த N2 எப்படி எழுதணும் பாருங்க. N டபுள் பாண்ட் N. இந்த Clலும் இதுல வெளியே போயிடும் HCl. ஸோ அப்போ இது என்னவா மாறுது? OH. இப்போ C6H5 N டபுள் பாண்ட் N, திரும்ப இதுல ஒரு C6H5, திரும்ப என்னது இந்த OH Cl வந்து இந்த இதுல இருந்து ஒரு HClலும் வெளியே போயிருது, OH அப்படியே அங்க கிடைக்குது. ஸோ இதனுடைய பேர் இந்த 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 சீன்கிற சேர்மத்தோடைய பெயர் என்னது அப்படின்னா இது ரெண்டுமே பேரா பொசிஷன்ல இருக்குது. பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஸோ அப்ப இதை A என்னது அப்படின்னு நம்ம எழுத போறோம் அப்படின்னா A வந்து C6H5 NH2 அனிலின். B என்னது அப்படின்னா C6H5 N டபுள் பாண்ட் N Cl பென்சீன் டயசோனியம் குளோரைட். C என்னது அப்படின்னா N டபுள் பாண்ட் N OH. இதுக்கு பேரு பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். இப்படி வந்து தனித்தனியா எழுதி காமிக்கணும். கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. ஒன்னு ஃபார்முலா அல்லது பேருக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்னையாவது கரெக்டா எழுதிருங்க. ஆன்சர் கீழே வந்து ரெண்டுல ஏதாவது ஒன்னு எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? இப்படி செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து நீங்க என்னது என்ன தொகுதி என்னவா மாறுது, என்ன வினைப்படு பொருள் வந்து அதாவது இந்த NO2 இந்த தொகுதி வந்து இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம், இந்த காரணி யூஸ் பண்ணோம்னா இந்த தொகுதியாக மாறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியா இந்த மாதிரியான வினைகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். A என்னது, B என்னது, C என்னது. இதே மாதிரி எனது 12வது பாடத்திலையும் இருக்குது. இதை நல்லா கொஞ்சம் எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு என்னது ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம்.